ஒரு வழியாக இசையை வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு தீப்தி வீட்டுக்கு போகிறாங்க. விஷாலும் இசையும் அங்கே போயிட்டு ஜாதகத்தை தேடிட்டு இருக்காங்க. எல்லா ரூம்லேயும் சுற்றி 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 அங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலாக சாமி ரூமில் இருக்குது. தேடி எடுத்துக்கிட்டு அப்புறமா அங்கே இருந்த பென்ட்ரைவும் பார்க்குறாங்க. பென்ட்ரைவ் பக்கத்துலேயே ஸ்பீக்கர் இருக்குது. அதை போட்டு பார்த்தா தான் தெரியுது அவங்க பாட்டியும் ஏமாத்தின கதை. அதாவது அவங்க பெரியப்பாவோட வாய்ஸ் கேட்டவுடனே விஷால் ஷாக் ஆகிறாரு. உடனே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே மண்டபத்தில் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இசை வந்ததை பார்த்தோன்னே வர்ஷினி அவங்க எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டியாமான்னு சொல்ல, நீங்கள் கரெக்ட் டைம் காமிச்சனால நான் உயிர் போயிடுச்சேன். இந்த மாதிரி எல்லாம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது. இது தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகம், இது டூப்ளிகேட் ஜாதகம், அப்புறம் பாட்டி ஏமாத்துறதுக்கான இது கூட ஆடியோ கூட என்கிட்ட இருக்குதுன்னு விஷால் போட்டு காமிக்கிறாரு. அவங்க பாட்டி ஷாக் ஆகி பலான்னு போயிட்டு பானுமதியை அடிச்சிடுறாங்க. உன்னை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, முதலேருந்து இங்கேருந்து போ அப்படின்ட்டு சுபத்ரா கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே பட்டமாக கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க மூலமாக ஹெல்ப் கேட்டு தரக்க வச்சு வந்துடுறாங்க. ஓடி இவன் ரொம்ப மோசமானவ, உண்மை இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உங்ககிட்ட சொல்லான்ற நேரத்துக்குள்ளே இவன் என்ன வேலை பேச பார்த்தா இவளுக்கு தெரிஞ்சு. அப்புறம் நான் அதுக்கு ஒத்து வரலன்னு ஒன்று எனக்கு ஏதோ இது பண்ணி மயக்கம் போட வச்சுட்டா, கட்டி போட்டு இருந்தா, அதான் இவ்வளோ நாள் என்னால் வரவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டான டைமிங்க்கு இசை கடையில் வேலை செய்கிற அந்த பொண்ணும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு இதான் எங்கள் அப்பா தான் போய் ஜாதகம் எழுதி கொடுத்தாரு இவங்களுக்குன்னு சொல்ல, ஆமாம் என்ன எல்லோரும் மன்னிச்சிடுங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, எல்லாம் பானுமதியை செம பைத்திட்டாங்க. முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. தீப்தியை கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் இசைக்கு நன்றி சொல்கிறாங்க. என் பையனோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சுபத்ரா நன்றி சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க.